சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை ஃபைல் செய்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். பெஞ்ச் வைஸில் சிலிண்ட்ரிக்கல் ராடை ஹோல்ட் செய்தல், சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை பிளஸ் அல்லது மைனஸ் 0.04 மில்லிமீட்டர் டயமீட்டர் என மெயின்டைன் செய்து ஃபைல் செய்தல், வேலையை முடித்து டீபர் செய்தல். ஃபைல் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேசஸ்க்கு தேவையான மெட்டீரியல்கள் மற்றும் டூல்கள் ஆவன: ரஃப் ஃபைல், ஸ்மூத் ஃபைல், ட்ரை ஸ்கொயர், ரவுண்ட் MS ராட், divider, steel rule, bench vise, Vernier caliper, oiler, dot punch, ball peen hammer, deburring tool, metal brush, safety goggles, gloves, safety mask. இப்போது நாம் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்களை ஃபைல் செய்வதற்கான செயல்பாடுகளை வரிசையாக பார்க்கலாம். சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை ஃபைல் செய்யும்போது காயங்கள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து தடுக்க பாதுகாப்பு கருவிகள் அணிவதை உறுதி செய்து மற்றும் பாதுகாப்பான பணி சூழலை உறுதி செய்து கொள்ள வேண்டும். முதலில் ரா மெட்டீரியலின் சைஸை செக் செய்ய வேண்டும். ரா மெட்டீரியலை அளவிட வேண்டும். ஒரு ரவுண்ட் ராட் சரியான பரிமாணங்களை கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். டேப் அல்லது வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி விட்டம் மற்றும் நீளத்தை சரிபார்க்க வேண்டும். பின்னர் ரவுண்ட் ராடின் 2 முனையையும் ஃபிளாட் செய்வதற்கு ஃபைல் செய்ய வேண்டும். பெஞ்ச் வைஸை பயன்படுத்தி அதில் ராடை செங்குத்தாக கிளாம்ப் செய்ய வேண்டும். ராடின் 2 முனைகளையும் ஃபிளாட் செய்வதற்கு ஃபைலிங்கை தொடங்கவும். 75 மில்லிமீட்டர் நீளத்தை அளவாக வைத்து கவனமாக ஃபைல் செய்ய வேண்டும். ஃபிளாட்னஸை ட்ரை ஸ்கொயர் வைத்து சரிபார்க்க வேண்டும். ஃபைலிங் செய்த பின்னர் ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி முனைகள் ஃபிளாட்டாக இருக்கிறதா என சரிபார்க்க வேண்டும். ஒருவேளை இல்லையெனில் தேவையான ஃபிளாட்னஸ்க்கு ஏற்ப அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். ரவுண்ட் ராட் இந்த 2 முனைகளிலும் மார்க்கிங் மீடியாவை அப்ளை செய்ய வேண்டும். ரவுண்ட் ராடின் 2 முனைகளிலும் நன்கு தெரிவதற்காக சாக் பயன்படுத்தி மார்க் செய்ய வேண்டும். டிவைடர் மற்றும் ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ராடின் 2 முனைகளிலும் 25 மில்லிமீட்டர் டயமீட்டரை மார்க் செய்ய வேண்டும். டிவைடரை எடுத்து ஸ்டீல் ரூலை உபயோகித்து அதை 12.5 மில்லிமீட்டராக செட் செய்ய வேண்டும். ராடின் சென்டரில் டிவைடரை பாயிண்ட் செய்து வட்டத்தை உருவாக்கவும். மார்க்கள் துல்லியமாகவும் வரிசையாகவும் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மார்க் செய்யப்பட்ட டயமீட்டரில் விட்னஸ் மார்க்ஸை பஞ்ச் செய்யவும். பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி மார்க் செய்யப்பட்ட டயமீட்டரில் விட்னஸ் மார்க்களை உருவாக்க பாயிண்டட் டிப்பால் பஞ்ச் செய்ய வேண்டும்.
இந்த மார்க்குகள் ஃபைல் செய்ய துணையாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலை 25 மில்லிமீட்டர் டயாமீட்டருக்கு ஃபைல் செய்ய வேண்டும். ரவுண்ட் ராடை பெஞ்ச் வைஸில் பாதுகாப்பாக பிடித்து அது உறுதியாக பிடிக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலை ஃபைல் செய்ய பல்வேறு கிரேட்களின் ஃபிளாட் ஃபைலை பயன்படுத்தவும். ராடின் நீளத்தில் ஒரு சீசா மோஷனில் ஃபைல் செய்து விட்னஸ் மார்க்குகளின் அடிப்படையில் அதை படிப்படியாக 25 மில்லிமீட்டர் டயாமீட்டருக்கு ஷேப் செய்ய வேண்டும். சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் சீசா மோஷனில் ஃபைலிங் செய்யும் போது பிசிக்கல் பிரஷர் அதிகமாக இல்லாமல் மென்மையாக இருக்க வேண்டும். வெர்னியர் கேலிப்பரை கொண்டு சிலிண்ட்ரிக்கல் ராடின் லென்த் மற்றும் டயாமீட்டரை செக் செய்ய வேண்டும். ஃபைலிங் முடிந்ததும் சிலிண்ட்ரிக்கல் ராடின் லென்த் மற்றும் டயாமீட்டரை வெர்னியர் கேலிப்பரை கொண்டு செக் செய்ய வேண்டும். சிலிண்ட்ரிக்கல் ராடை ரொட்டேட் செய்து சர்க்குலர் ப்ரொஃபைலை 25 மில்லிமீட்டர் டயாமீட்டருக்கு ஃபைல் செய்ய வேண்டும். சர்க்கம்ஃபரன்ஸை மற்ற பகுதிகளிலும் ஃபைல் செய்ய பெஞ்ச் வைஸில் உள்ள சிலிண்ட்ரிக்கல் ராடை ரொட்டேட் செய்ய வேண்டும். முழு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸின் டயாமீட்டரும் 25 மில்லிமீட்டர் ஆகும் வரை சீசா மோஷனில் ஃபைல் செய்வதை தொடரவும். வெர்னியர் கேலிப்பரை கொண்டு டயாமீட்டரை செக் செய்ய வேண்டும். வெர்னியர் கேலிப்பரை கொண்டு சிலிண்ட்ரிக்கல் ராடின் டயாமீட்டரை அதன் நீளத்தில் பல்வேறு பாயிண்ட்களில் மீண்டும் செக் செய்யவும். அது தேவையான 25 மில்லிமீட்டர் டயாமீட்டரை சந்திக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ரவுண்ட் ராடின் இரு முனைகளிலும் டீபர் செய்யவும். ஃபைலிங் முடிந்ததும் சிலிண்ட்ரிக்கல் ராடின் இரு முனைகளிலிருந்தும் ஷார்ப் எட்ஜஸ் அல்லது பர்ஸை ஃபினிஷிங் கிரேட் ஃபைல் கொண்டு ரிமூவ் செய்ய வேண்டும். பாதுகாப்புக்காக எண்ணெயை அப்ளை செய்யவும். ஒரு மெல்லிய கோட் எண்ணெயை சிலிண்ட்ரிக்கல் ராடின் சர்ஃபேஸில் அப்ளை செய்து அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இறுதி இன்ஸ்பெக்ஷன் மற்றும் இவாலுவேஷனை மேற்கொள்ளவும். டைமென்ஷன்ஸ் மற்றும் சர்ஃபேஸ் குவாலிட்டி உள்பட தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்களையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய சிலிண்ட்ரிக்கல் ராடை கவனமாக ஆய்வு செய்யவும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். ரவுண்ட் ராடின் 2 முனையையும் பிளாட் செய்வதற்கு ஃபைல் செய்ய வேண்டும். பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி மார்க் செய்யப்பட்ட டயாமீட்டரில் விட்னஸ் மார்க்களை உருவாக்க பாயிண்டட் டிப்பால் பஞ்ச் செய்ய வேண்டும். ராடின் நீளத்தில் ஒரு சீசா மோஷனில் ஃபைல் செய்து விட்னஸ் மார்க்களின் அடிப்படையில் அதை படிப்படியாக 25 மில்லிமீட்டர் டயாமீட்டருக்கு ஷேப் செய்ய வேண்டும். ஃபைலிங் முடிந்ததும் சிலிண்ட்ரிக்கல் ராடின் இரு முனைகளிலுமிருந்தும் ஷார்ப் எட்ஜஸ் அல்லது பர்ஸை ஃபினிஷிங் கிரேட் ஃபைல் கொண்டு ரிமூவ் செய்ய வேண்டும். தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்களையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய சிலிண்ட்ரிக்கல் ராடை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை ஃபைல் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.